இது வந்துட்டு மை இன்டராக்ஷன் வித் காட் ப்ளஸ் இந்த ஊழல்வாதிகளை எப்படி கடவுள் தண்டித்துட்டு இருக்கிறார், தண்டிக்க போகிறார், தண்டிக்கணும். இது வந்து இந்த பீலா ராஜேஷ் என்ற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். நிறைய ஜேர்னலிஸ்ட் பேசுகிறாங்க, ஐயோ அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பெரிய பணக்கார குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்க, ஒரு ஊழலற்ற ஆஃபீஸர், இப்படி அப்படி பெரிய கதைகள். எனக்கு இண்டிவிஜுவலாகவே ஐ ஹாவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் திஸ் லேடி. எனக்கு வந்து ஒரு நர்சிங் காலேஜ் இருக்குது. அந்த நர்சிங் காலேஜ் விஷயமாக நான் இந்த அம்மாவை ஐ திங்க் ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் அபவுட் தி இயர் 2019 or 2020 பிகினிங்கில் பார்க்க போயிருந்தோம். அப்போ தான் அவங்க வந்து சீஃப் ஹெல்த் செக்ரட்டரியாக வந்திருக்குது அந்த அம்மா. அப்போ நான் அந்த அம்மாக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்டில் நிறைய ஊழல் இருக்குதும்மா, இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது, இதே ஜெயலலிதா பீரியடில் இந்த மாதிரி ஊழல் இல்லை இந்த டிபார்ட்மெண்ட்லன்னு சொல்லி ஒரு என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா காலேஜஸும் வந்து நர்சிங் காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கம்யூனிட்டி ஹெல்த் ஒரு நர்சிங்ன்ட்டு ஒன்று இருக்குது, கம்யூனிட்டி நர்சிங். அதுக்காக வந்து அவங்க வந்து இந்த பிஹெச்சி சென்டர்ஸ், தட் இஸ் பப்ளிக் ஹெல்த் சென்டர்ஸ்க்கு போகணும். ஜெயலலிதா பீரியடில் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஜியோ இருந்துச்சு. வி நீட் நாட் ஒவ்வொரு வருஷமும் அது ரெனியூவலே பண்ண வேண்டாம். ஆனால் ஜெயலலிதா இறந்த உடனே இந்த விஜயபாஸ்கர், டாக்டர் விஜயபாஸ்கர்னு சொல்கிற அன்றைக்கி ஹெல்த் மினிஸ்டர், சுகாதார மந்திரி, ஒரு பெரிய ஊழல். எப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவனுக்கு 2500 5,000 ரூபாய் கொடுக்குறது. நான் முதலே பேசியிருக்கேன் இதை பற்றி.